ஹலோ நண்பா, இதுதான் ராகேஷ். காலையில 6:30 மணிக்கு அவரோட பெட்ல ஏன் இப்படி சோகமா படுத்துட்டு இருக்காருன்னு கேக்குறீங்களா? 6 வருஷத்துக்கு முன்னாடி கார்ப்பரேட் ஜாப்ல வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. இது உண்மையிலேயே அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா அவரோட ஃபேமிலிலேயே யாருமே இந்த அளவுக்கு சம்பாதிச்சது இல்ல. இவ்வளவு சீக்கிரம் அவரோட ஃபேமிலியில யாருமே செட்டில் ஆனதும் இல்ல. அவருக்கு பிடிச்ச பைக்கு, அப்பா அம்மா ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணோன்னு ஆபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு அபார்ட்மெண்ட், ஒரு நல்ல வேலை. அந்த வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரப்ப அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் பண்ற மாதிரி ஒரு லைஃப் தான். வாரத்துக்கு அப்பப்போ எந்த செலவு வந்தாலும் ஓரளவுக்கு பாத்துக்க முடியும். அவருக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிப்பாரு. அட்லீஸ்ட் கிரெடிட் கார்டுலயாச்சும் வாங்கி அடுத்த மாசம் சம்பளம் வரும்போது கட்டிடலான்ற கான்ஃபிடன்ஸ் அவருக்கு இருந்தது. அவரோட வில்லேஜ்ல இருக்க மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் ராகேஷ் ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பர்சனலா ராகேஷை கேட்டீங்கன்னா அவருக்கு ஏதோ சரியில்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. கான்ஸ்டன்டா ஒரு அன்ஹாப்பி ஃபீலிங்கும் ஸ்ட்ரெஸ்ஸும் இருந்துகிட்டே இருக்கு. வெளி உலகத்துக்கு லைஃப்ல எல்லாத்தையும் ஒரு ஃபிகர் அவுட் பண்ணிட்டாரு, நல்லா செட்டில் ஆயிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏதோ சரியில்லை, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு எலி ஏதோ ஒரு மவுஸ் ட்ராப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி என்னோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி லெவல் ஏன் எப்பயுமே அதிகமா இருந்துகிட்டே இருக்கு, ஏன் நான் ஒரு அடிமை மாதிரி ஃபீல் பண்றேன்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவர்கிட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சுத்தமா அவரோட லைஃப் அவரோட கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரி அவர் ஃபீலே பண்றது இல்ல. ஏன்னா அவரோட பினான்சஸ் சுத்தமா அவரோட கண்ட்ரோல்லே இல்ல. சேலரி வந்த உடனே ஒரு 2-3 நாள் சந்தோஷமா இருப்பாரு. எல்லா இஎம்ஐயும் பே பண்ணதுக்கு அப்புறம் சில வாரங்களுக்கு சர்வைவல் மோட்ல இருக்கிற மாதிரி இருப்பாரு. அப்புறம் எல்லா பணமும் தீர்ந்ததுக்கு அப்புறம் கடைசி ஒரு வாரம் எப்படி இந்த வாரத்தை ஓட்ட போறோம்ன்ற ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி அவருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். எந்த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருப்பாரு. இருக்கிற எக்ஸ்பென்சஸை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணி சமாளிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் சின்ன வயசுல படிக்கிறதுக்கே லோன் எடுத்தாரு. இப்போ இந்த ஃபிளாட்டுக்கு இஎம்ஐ கட்டணும். பையன் சொந்த வீட்டுலாம் வாங்கிட்டான், ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறான்னு அப்பா அம்மா அவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ரொம்ப சீக்கிரமாவே ஒரு அப்பா வேற ஆக போறாரு. ராகேஷை பொறுத்த வரைக்கும் அவரோட லைஃப்ல நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள்லாம் ஆன் டைம் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனாலும் ஏதோ சரியில்லை, கண்ட்ரோல் நம்ம கையில இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல ஒரே ஒரு கொஸ்டின் பணத்தோட பெர்ஸ்பெக்டிவை அவரோட லைஃப்ல இருந்து கம்ப்ளீட்டா மாத்திடுச்சு. அந்த கொஸ்டின் என்னன்னு நீங்க இப்ப யோசிக்கலாம். அது ரொம்ப சிம்பிளானது தான். உங்களோட இன்கம் இன்னைக்கு நின்னு போனா எவ்வளவு காலத்துக்கு உங்களால சர்வைவ் ஆக முடியும்? அந்த நம்பர் என்னவா வருதோ அதுதான் உங்களோட உண்மையான வெல்த்துக்கான அர்த்தம்ன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி, நமக்கு என்ன வருதுன்னு கால்குலேட் பண்ணி பாக்குறப்ப அவரோட இன்கம் இன்னைக்கு நின்னு போச்சுன்னா வெறும் 1 மாசத்துக்கு தான் சர்வைவ் பண்ண முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த விஷயம் தான் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஃபீலிங்கை இவ்வளவு காலத்துக்கு நமக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு போல. இப்ப ப்ராப்ளம் எங்க இருக்குன்றத ரியலைஸ் பண்ணி ட்ரூ வெல்த் சொசைட்டிக்கு செட்டில் ஆன மாதிரி காட்டுறதுல இல்ல, கண்ணுக்கு தெரியாம இருக்கிற பேங்க் அக்கவுண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கவுண்ட்ஸ்ல தான் ட்ரூ வெல்த் இருக்குன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த ட்ராப்ல இருந்து இப்ப எப்படி வெளில வருது அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சாரு. நீங்களும் அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி ஒரு சாலரி ட்ராப்ல இருந்து எப்படி வெளியே வருதுன்றத பத்தி தான் டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, பிரேக் த பேச்செக் டு பேச்செக் சைக்கிள். இப்போ ராகேஷ் ட்ரூ வெல்த்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட அந்த ட்ரூ வெல்த் இல்லன்றதை ரியலைஸ் பண்ணிட்டாரு. வெறும் கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கும் பில்ஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மிடில் மேன் மாதிரி இந்த கார்ப்பரேட் கிட்ட இருந்து வாங்குற காசா அந்த கார்ப்பரேட்ஸ் கிட்ட எல்லாம் கொடுத்துடுறேன்ற மாதிரி டிரான்சாக்ஷன் மட்டுமே பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அவருக்குன்னு சொந்தமா அவரோட ஃபியூச்சருக்காக எதையுமே உருவாக்கிக்கலன்றத ரியலைஸ் பண்றாரு. 1 லட்ச ரூபான்ற அவரோட சம்பளம் அக்கௌண்ட்ல விழுந்த உடனே எல்லா இஎம்ஐஸையும் அண்ட் பில்ஸை கட்ட போயிடுறதுனால இவருக்கு கொஞ்சம் கூட மூச்சு விடுற அளவுக்கு ஒரு பிரீதிங் ரூம் இல்லவே இல்ல. கான்ஸ்டன்டா பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ல இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த சம்பளம் வரலனா என்ன பண்றதுனே தெரியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சோ இந்த பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றதுக்கு அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லா சிங்கிள் எக்ஸ்பென்சஸையும் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்க்கு எங்கெல்லாம் பண்ணியிருக்காருன்றத அனலைஸ் பண்ணி பார்க்கறாரு. இதை நீங்களும் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா உங்களோட சேலரியா ஒரு பக்கெட்ல இருக்க தண்ணி மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த தண்ணி எங்க தான் லீக் ஆகுதுன்ற ஓட்டையை நீங்க கண்டுபிடிக்கலாம். இந்த லீக்கை இப்ப சீல் பண்றதுக்கு எதெல்லாம் தேவையில்லாதது இல்ல அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கோ அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 to 20% பணத்தை நீங்க தேவையில்லாம செலவு பண்றதை அவாய்ட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அடுத்த மாசத்துல இருந்து எப்பெல்லாம் அந்த பக்கெட்ன்ற பேங்க் அக்கவுண்ட்ல சேலரின்ற வாட்டர் ஃபில் ஆகுதோ அதை நீங்க லோன்ஸ், பில்ஸ், இஎம்ஐஸ்னு உங்களுக்கு தேவையான செலவுகள் எல்லாத்தையும் பண்றதுக்கு முன்னாடி ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலான்ல சொல்ற மாதிரி உங்களோட வெல்த்தை பில்ட் பண்றதுக்கான ப்ரையாரிட்டியை கொடுத்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்த எல்லாரோட பில்ஸையும் நீங்க பே பண்றதுக்கான ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். ராகேஷோட சிச்சுவேஷன் மோசமா இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்து வைக்கிற பணத்தை அவர் உடனே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பக்கத்துக்கு கொண்டு போயிடக்கூடாது. இப்போதைக்கு ஒரு கூட்டமான பஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காரு. மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறாரு. சோ இந்த கூட்டம் கலைஞ்சு நிம்மதியா மூச்சு விட்டா எப்படி ஒரு ஃபீலிங் கிடைக்குமோ அதே மாதிரி ஃபினான்ஷியல் லைஃப்ல ஒரு ஃபீலிங் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு கிடைக்கிற சேலரியில ஒரு 20% தனியா எடுத்து வச்சுக்கிட்டே வரணும். இன்கம் இன்னைக்கே நின்னுட்டா கூட ஒரு 3 to 6 மாசமாச்சு என்னால என்னோட எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வர வரைக்கும் இதை அவங்க பண்ணணும். அப்பதான் பேச்செக் டு பேச்செக் சைக்கிளை நீங்க பிரேக் பண்ணுவீங்க. ராகேஷ் இதை வாட்டி பண்ண உடனே மணி அவரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பணம் அவரோட கண்ட்ரோல்ல கொஞ்சமா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு.
நம்பர் 2, கிரியேட் a ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் யோர் செல்ஃப். இப்போ ராகேஷ் கிட்ட ஒரு பிரீதிங் ரூம் இருக்கு. அவர் வேலை செய்யற இடத்துல அவர் வேலையே போயிட்டாலும் அட்லீஸ்ட் ஒரு புது வேலையை தேடி போகிறதுக்கு ஒரு சில மாசங்கள் ஆகுதுன்னா அந்த நிலைமையை அவரால் இப்ப சமாளிக்க முடியும். ஆனா ஒரு நாள் அவர் ஆபீஸ்க்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர வழியில ரோட்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான இன்சிடென்ட் அவர் கண்ணு முன்னாடியே நடந்தது. அந்த நேரத்துல உலகமே அவருக்கு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி அப்படியே பாஸ் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா அப்படியே வண்டி ஓட்டிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறமா அந்த விஷயமே அவர் மைண்ட்ல ஓடிட்டு இருந்ததுனால அவரோட ஃபேமிலி கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் நார்மலா அவரோட ரொட்டீனை பார்க்க போயிட்டாரு. ஆனா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பேச்சுலரா நம்ம இருந்தோம்னா இந்த நேரத்துக்கு ரொம்ப கேஷுவலா தான் எடுத்துட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவ்வளவு இஎம்ஐ கட்டுறோமே, நம்ம அப்பா வேற ஆக போறோமே, நமக்காக மட்டும் சம்பாதிக்கல, நம்ம குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம், எல்லாருமே நம்மள நம்பிதான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் யோசிச்சு பாக்குறப்பதான் நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஆயிட்டா கூட நம்ம ஃபேமிலி எப்படி இருப்பாங்க, நம்மளோட என்டையர் ஃபினான்ஷியல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆயிடுமே, நான் இங்க இல்லைனாலும் இந்த லோன்லாம் முடிய போறது இல்ல, நான் பாத்துக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் உடனே மாற போறது இல்ல, பாதியிலே விட்டுட்டு போன மாதிரி ஆயிடுமே. இப்போ எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிட்டோம், இது எனக்கு வேலை போயிட்டாலோ இல்ல அன்எக்ஸ்பெக்டடான ஏதாவது எக்ஸ்பென்ஸ் வந்துட்டா சமாளிக்க ஹெல்ப் பண்ணும். ஆனா வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் இல்லைனாலும் நான் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கிறனோ அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டை என்னோட ஃபேமிலிக்கு கொடுத்துட்டேன்னா இந்த பீக் ஃபினான்ஷியல் ஏஜ்ல என்ன நம்பி நிறைய பேர் இருக்கிறப்ப அவங்களுக்கு கடன் தொல்லையோ இல்ல அவங்க ஃப்ரீடமை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நான் விட்டுட்டு போன மாதிரி இருக்காது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். என்னோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டை மார்க்கெட்ல இருக்க அவைலபிள் ப்ராடக்ட்ஸை பார்க்கறப்ப இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் தான் சரியா கொடுக்குது. இதுதான் இருக்கிறதுலே லோ காஸ்ட்ல அதிக கவரேஜ் கொடுக்குற ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கு. இதுல கட்ட போற பிரீமியம் நம்மளோட வாழ்க்கையில இருக்க வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான இன்கம் என்கிட்ட இருக்கு, ஆனா நான் மட்டுமே சம்பாதிக்கிறதுனால இந்த நிறைய கடன் இஎம்ஐ அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னோட வாழ்க்கையில இப்ப ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட இருக்கீங்கன்னா, இல்ல இப்பதான் ரீசெண்டா நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1 or 2 years ஆகுது, என்னோட ஃபினான்ஷியல் ஜேர்னியை சரியா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான டேர்ம் பிளானை செலக்ட் பண்றது உங்களுக்கு 1 கோடி 2 கோடி இந்த மாதிரி கவரேஜ், அதாவது உங்க ஆனுவல் இன்கம் விட 20 மடங்கு கவரேஜை ஜஸ்ட் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் பர் மந்த் பிரீமியம்கே உங்களால் லாக் பண்ண முடியும். இன்கேஸ் இது உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு நல்ல டேர்ம் பிளானை செலக்ட் பண்ண உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்கு டேர்ம் பிளான் அப்படின்ற ஒரு மெசேஜை போடுங்க. எங்க டீம் ஃப்ரீயா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டேர்ம் பிளானை செலக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வயசு ஆக இந்த பிரீமியம் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. அதுவும் நீங்க விமனா இருந்தீங்கன்னா சில பிளான்ஸ் உங்களுக்கு இப்போ 15% லைஃப் டைம் டிஸ்கவுண்ட்டும் தராங்க. ஸோ இந்த சேலரி ட்ராப்ல இருந்து வெளியே வர்றதுக்கு வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ இமேஜின் பண்ணிக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ரீப்ளேஸ்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்றது மூலமா நான் இல்லைனா என்னோட ஃபேமிலிக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற பாதி டென்ஷனை நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் இதுல உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் லிங்க்ல எங்களுக்கு டேர்ம் பிளான் ஒரு மெசேஜை போடுங்க. நம்பர் 3, கில் யுவர் கம்ஃபர்ட். சில மாசங்கள் போகுது, சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல நம்மளோட லைஃப்ல இப்ப ஓரளவுக்கு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஆனா இப்ப இன்னொரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கே, அது வேற எதுவும் இல்ல, அவர் எப்பயுமே ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற இந்த கம்ஃபர்ட் ட்ராப் தான். அவரோட ஜாப்ல நல்லா சம்பாதிக்கிறாரு, ரொட்டீன் ஸ்டேபிளா இருக்கு, ஈவினிங்ஸ் ரிலாக்ஸ்டா இருக்கு, ஜென்ரலாவே எல்லாமே சேஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா அவர் சேஃபா ஃபீல் பண்ணாலும் அவர் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியாததை ரியலைஸ் பண்றாரு. சின்ன வயசுல இருந்து இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு பசியோட இருக்கிற ஒரு உல்ஃப் மாதிரி கஷ்டப்பட்டு எஃபர்ட் எடுத்து வேட்டையாடி சாப்பிட்டு அது இருக்கிற ஏரியால அது வந்தாலே எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒரு நிலைமையில இருந்து அதோட இந்த சுப்பீரியர் ஹண்டிங் எபிலிட்டிஸை சுத்தமா இழந்து போய் ஒரு பெட் அனிமல் மாதிரி யாரோ ஓரமா வச்சுட்டு போற சாப்பாடை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த விஷயத்திலே சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணா எப்படி இருக்கும், அதோட ஹண்டிங் எபிலிட்டியும் லூஸ் பண்ணிடும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்ஃபர்ட்னால வீக்கா மாறிக்கிட்டே வரும். அதே மாதிரி தான் ராகேஷும் அவரோட லைஃபோட மோசமான நிலைமையில இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஆனா ஏதோ ஆபத்தான விஷயத்துல இருந்து தப்பிக்க கடகடன்னு மரம் ஏறின ஒரு மனுஷன் மாதிரி மரத்துக்கு மேல உட்காந்துட்டு இருக்கும் போதே சேஃபா ஃபீல் பண்றதுனால இங்கே சேஃபா இருக்கு, நான் இங்க இருந்து நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் ராகேஷும் இந்த சேலரி, இந்த ரொட்டீனு, இந்த சேஃபான ஃபீலிங், இந்த கம்ஃபர்ட் ஜோனே நமக்கு கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி ஃபீலிங்லே இவ்வளவு காலம் இருந்துட்டாரு. ஆனா ரியாலிட்டி அப்படி இருக்காது. அவரோட லோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவரோட வாழ்க்கையில ஒரு குழந்தைன்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு இன்னும் ஃபியூச்சருக்காக எக்கச்சக்கமான எக்ஸ்பென்சஸ் அவர் பண்ண வேண்டிய இருக்கும். இப்படி எவால்வ் ஆகிட்டே போயிட்டு இருக்க லைஃப்ல அவர் இதே ரொட்டீனுக்கு அப்படியே கம்ஃபர்டபுளா மாறிட்டார்னா அவரோட இன்கம் எவால்வ் ஆகாம போயிடும். அவர் எவ்வளவு நாளைக்கு இந்த கம்ஃபர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்காரோ அவ்வளவு நாளைக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கஷ்டமாயிடும், புது ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு கஷ்டமாயிடும், இல்ல ஃபர்தரா அடிஷனல் இன்கம் பில்ட் பண்றதுக்கும் கஷ்டமா போயிடும். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான உண்மையை இப்ப புரிஞ்சு
புரிஞ்சுக்கிறாரு. கம்ஃபர்ட் வந்து சேஃப்டி கிடையாது, ஸ்லோவா நம்மள அறியாமலே ஒரு ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை தான். ஸோ இதை உடைக்கிறதுக்கு வளர்ச்சியை அவர் ஃபோர்ஸ் பண்ணியே ஆகணும். ஃப்ரீ டைம்ல ரிலாக்ஸ் பண்றதுக்கு பதிலாக ஏதாவது புதுசா கத்துக்கலாமா, அப்படி கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு இன்னும் அதிகமா சம்பாதிக்க பார்க்கலாமா, ஒரே நிலைமையில இருக்காம அடுத்த நிலைமைக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அவரோட கம்ஃபர்ட்டை விட்டு வெளியே போகிற நேரத்துல தான் அவரோட லைஃப் க்ரோ ஆக ஆரம்பிக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நீங்களும் ஒரு கம்ஃபர்டபுளான ரொட்டீன்ல மாட்டிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்றீங்கன்னா அந்த ரொட்டீனை அன்கம்ஃபர்டபுளா மாத்துங்க. அப்பதான் உங்க லைஃப் மாற ஸ்டார்ட் ஆகும். நம்பர் 4, பில்ட் இன்கம் அவுட் சைட் சேலரி. இப்போ ராகேஷ்க்கு ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சிருக்கு. அவர் வளர்றதுக்கு எக்ஸிஸ்டிங் இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும், இல்லனா ஒரே ஒரு இன்கம் சோர்ஸ்ல இருக்கிற டிபெண்டன்சியை அவர் குறைக்கணும். எக்ஸிஸ்டிங் கரியர்ல க்ரோ ஆகிறதுக்கு, பெருசா வளர்றதுக்கு அவர் வருஷம் சேலரி ஹைக்ஸை டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சேலரி ஹைக்ஸோட சேர்த்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் ரொம்ப பெருசாயிடுச்சுன்னா கார்பரேட் லெவல்லேயே அவர் ரொம்ப அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவரோட மேரேஜுக்கு அப்புறமா லைஃப்ல இருக்க எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமானதுனால இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸோட ஒரு இன்கம் சோர்ஸை நம்பிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப ரிஸ்கியாகவும் தெரிஞ்சது. ஏன்னா ஏஐனால கார்பரேட்ல இப்ப எப்போ லே ஆஃப் பண்ணுவாங்கன்ற ஆங்ஸைட்டியும் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ மார்னிங் டைம்ல எப்படி கார்பரேட் லெவலுக்கு அவரோட எஃபர்ட்டை கொடுக்குறாரோ, ஈவினிங்ஸ்ல அதே மாதிரி எஃபர்ட்டை ஜாபுக்கு வெளியே ஒரு இன்கம் சோர்ஸை பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணார்னா அவரோட இன்கம் ரிஸ்கை குறைக்க முடியும், டைவர்சிஃபை பண்ண முடியும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. இதனால சிம்பிளா ஆரம்பிச்சு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய ரிஸ்கா எடுக்காம அவரோட எக்ஸிஸ்டிங் ஜாப்ல என்ன ஆன் த ஜாப் ஸ்கில்ஸ் இருக்கோ அந்த ஸ்கில்ஸை ஃப்ரீலான்சிங்காவோ இல்ல கன்சல்டிங்காவோ கொடுக்கலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாரு. அவரோட நாலேஜை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறாரு. இன் ஷார்ட், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை யூடியூப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஷேர் பண்ணி அங்க ஒரு இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ணலாம்னு நினைச்சாரு. என் ஸ்டார்டிங்ல பெரிய ரீச் இல்லைனாலும் இந்த விஷயத்த அவரோட கன்சல்டிங் அண்ட் ஃப்ரீலான்சிங் பிசினஸ்க்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு சோர்ஸா வச்சுக்கிட்டாரு. எஸ், அவர் ரொம்ப பாப்புலராலாம் மாறிடல. ஸ்டார்டிங்ல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா ஏதாவது பண்ணாதானே டிஃபரன்ஸ் ஏற்படும். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே போனா தானே அந்த சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவர் ஈவினிங்ஸை வேஸ்ட் பண்ணாம டெய்லி ஒரு 2 மணி நேரத்துக்கு கன்சல்டிங், ஃப்ரீலான்சிங், கண்டென்ட் கிரியேஷன் இதுலெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு அடிஷனல் 20,000 to 30,000 per month ஏர்ன் பண்ண முடியுமான்னு பார்த்தாரு. ஏன்னா சேலரி ஸ்டெபிலிட்டியை கொடுத்தாலும் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் தான் ஃப்ரீடம் கொடுக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டாரு. நம்பர் 5, மேக் யுவர் மணி ஒர்க் ஃபார் யூ. ராகேஷ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா அவரோட எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிட்டாரு. டேர்ம் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணி அவரோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டாரு. அவரோட கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி அதுல இருந்து வெளியே வந்து செகண்ட் இன்கம் ஸ்ட்ரீமை கூட பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ அவர் ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஸ்டெப்பை எடுத்து வைக்க போறாரு. அது வேற எதுவும் இல்ல, அவரோட மணியை அவருக்காக வேலை செய்ய வைக்கிறது தான். ஏன்னா ராகேஷ் இப்போ ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு கடைசி வரைக்கும் பணத்துக்காகவே வேலை செஞ்சுட்டு இருந்தாருன்னா அந்த பணத்தை டிபெண்ட் பண்ணியே இருப்பாரு. எவ்வளவு காலம் அவரால் ஆக்டிவா வேலை செய்ய முடியும், ஒர்க்ல பெரிய டிஃபரன்ஸ் கொண்டு வரணும்னு மோட்டிவேட்டடா இருக்க முடியும். அட் ஒன் பாயிண்ட் எல்லாரோட லைஃப்ல ஒர்க்கை விட ஃபேமிலி தான் முக்கியமான விஷயமா மாறிடும். ஸோ இன்கமோட டிபெண்டன்சியை அவர்கிட்டயே வச்சுக்கிட்டு இல்லாம அவர் கஷ்டப்பட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏர்ன் பண்ற சேலரியில ஒரு 20 to 30% சேர்த்து வச்சு ஒரு ஆர்மி மாதிரி யூஸ் பண்ணி நீங்க வெளியே போய் எனக்கு இன்னும் அதிகமா பணம் சம்பாதிச்சு திரும்ப கொண்டு வாங்கன்ற மாதிரி இன்வெஸ்டிங் மூலமா அவரோட டைமையும் எனர்ஜியும் டிபெண்ட் பண்ணாம அவர் தூங்கும் போது அவரோட பணம் மல்டிப்ளை ஆகிற மாதிரி அசட்ஸை பில்ட் பண்ணி வச்சாதான் அது அவருக்காக 24/7 ஹார்ட் ஒர்க் பண்ணி இது வரைக்கும் அவரோட இன்கம் எல்லாமே எக்ஸ்பென்சஸ், லோனுன்னு போயிட்டு இருந்தது வந்து இப்போ அசட்ஸா இருக்கிறதுனால அவரோட வெல்த்தை பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். நெட்வொர்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். வெல்த்தோட பாசிட்டிவ் சைடில் அவருக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அவரோட எக்ஸ்பென்சஸ்க்கும் அவரோட நெட்வொர்த் இன்க்ரீஸ்க்கான கேப் வந்து பெருசாகிட்டே போகும். ஒரு பாயிண்ட்ல நீங்க வேலையே செய்யலனா கூட, ஆக்டிவா இன்கம் ஏர்ன் பண்ணலனா கூட, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நீங்க சின்ன சின்ன வித்ட்ராவல்ஸ் எடுக்கிறது மூலமாவே உங்க லைஃப் ஸ்டைலை ஈஸியா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ராகேஷ் வந்து ஒரு 20 to 30% அவரோட இன்கம் கன்சிஸ்டன்டா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைச்சாரு. அவரோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சாரு. ஷார்ட் டேர்ம்ல என்ன நடக்குதுன்னு யோசிக்காம ஒரு 5 to 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரிட்டர்ன்ஸை பற்றிலாம் நம்ம கவலையப்படணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட அவரோட டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணாரு. இவ்வளோ காலம் இன்வெஸ்டிங் காம்ப்ளிகேட்டட் நினச்சிக்கிட்டு அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸையே அவர் ப்ரோகாஸ்டினேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மந்த்லி ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எஸ்ஐபிஸ்லாம் செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடைச்ச இவ்வளோ காலத்துக்கு இவ்வளோ சிம்பிளான விஷயத்தை பண்ணாமல் விட்டுட்டோமே, நம்ம வேலைக்கு போன ஸ்டார்ட் பண்ணப்பவே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இவ்வளோ காலம் அந்த காம்பவுண்டிங் நமக்கு ஃபேவராக ஒர்க் ஆயிருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணாரு. ஸோ அட்லீஸ்ட் இப்பயாச்சு சம்பளம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆகிடுற மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கிக்கிட்டு அது மூலமா வெல்த்தை பில்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. எஸ், இதை பில்ட் பண்றதுக்கு டைம் ஆச்சு. பட் ஒரு பாயிண்ட்ல அவரோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு பெருசா வளர்ந்திருந்தாலும் அவர் ஏர்ன் பண்ற ஆக்டிவ் இன்கம் வந்து அவரோட பில்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிடுச்சு. ஆனா அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா கிடைக்கிற பாசிவ் நெட்வொர்த் இன்க்ரீஸ் வந்து அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்தது, ஒரு வெல்தியான பர்சனாவும் மாத்துச்சு. இந்த விஷயம் அவரை சந்தோஷமா ஃபீல் பண்ண வச்சது. ஸோ நீங்களும் இன்னும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணல, உங்க ஆக்டிவ் இன்கம் சோர்ஸை உங்க எக்ஸ்பென்சஸ்க்காக யூஸ் பண்றீங்க, ஆனா உங்க வெல்த்தை நீங்க தூங்கும் போதும் பில்ட் பண்றதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரீயான டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற 2 டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் டெமோ வீடியோஸையும் பார்த்து ஒரு ஃப்ரீயான டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிடலாம். இன்கேஸ் இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ்ல உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் லிங்க்ல எங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்னு ஒரு மெசேஜை போடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோவில் கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம ஒரு சமரியாக பார்க்கணும்னா, ராகேஷ் இந்த ஜேர்னியை இன்கமே இல்லாமல் நான் எவ்வளோ காலத்துக்கு சர்வைவ் ஆக முடியுன்ற கேள்வியோடு ஆரம்பிச்சாரு. ஸ்டார்டிங்கில் அது 1-2 மாதம் தான் வந்தது. ஆனால் இந்த ஸ்டேஜில் அதே விஷயத்தை அவர் கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப அவரால் பல வருஷங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சர்வைவ் ஆக முடியுன்றதை ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் ராகேஷ் மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த ஜேர்னியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேச்செக் டு பேச்செக் சைக்கிளை உடச்சி தேவையான எமர்ஜென்சி ஃபண்ட்ஸை பில்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபவுண்டேஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சரியான டேர்ம் பிளானை எங்களோட கைடன்ஸ் மூலமாக செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கம்ஃபர்ட்டை கில் பண்ணி புதுசாக ஒரு அடிஷனல் இன்கம் சோர்ஸை பில்ட் பண்ணி உங்களோட மோஸ்ட் லாயல் எம்ப்ளாயான பணத்தை உங்களுக்காக டே அண்ட் நைட் வேலை செய்யறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோவாக ட்ராப்ல இருந்து ஃப்ரீடம்ன்ற பாத்துக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. உங்கள் ட்ரூ வெல்த்கான ஜேர்னியில் ரொம்ப தூரம் போவீங்க. வெறும் 1-2 மாதம் தான் சர்வைவ் ஆகிறேன்ற நிலைமையிலிருந்து பல வருஷங்களுக்கு என்னால் சர்வைவ் ஆக முடியும்டான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனாக மாறுவீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல் இருக்க அதர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.